அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோதிடர் பேசுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எல்லாருமே எல்லா விஷயங்களும் இருக்கிறாங்க. நிறைய ஜோதிடர்கள் அரசியல் கருத்து கணிப்பு சொல்லிட்டு வராங்க. அரசியல் கருத்து கணிப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. நம்மகிட்ட சில விஷயங்கள் கேட்டாங்க. அனைத்து கட்சிகளுமே இந்த வட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாவட்ட செயலாளர் எப்படின்னா, அந்த கட்சி வருமா அந்த கட்சி வருமானு ஒரு கேள்விகள் என்கிட்ட ஜாதகம் தான் கேட்டாங்க. அரசியலில் ஒரு மாற்றம் இருக்குது என்பது உண்மையாக சொல்லலாம். அதாவது என்னன்னா, 2026 தேர்தல் பலம் பொருந்திய அணி எது, பலம் இல்லாத அணி எது, பலகீனமான அணி எது அப்படின்னு எந்த ஜோதிடருமே கண்டிப்பாக சொல்ல முடியாது. அது சேரும் இது சேரும் எல்லாம் ஒரு இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறத விட அவங்களும் மனசு கூட சொல்கிறாங்க. எந்த நேரத்திலையும் அரசியலில் கூட்டணி கட்சிகள் மாற்றமாகும். திமுகவாக இருந்தாலும் சரி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, மற்றும் டிவிகே தலைவர் விஜய் கட்சிகளாக இருந்தாலும் சரி, பொதுவாக என்னென்னா, கட்சி என்பது எப்போதுமே இரு கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இது மூன்றாவது அணியாக ஒரு அணி உருவாகும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அது அந்த காலகட்டம் கூட்டணியை வச்சு தான் நாம் கணிக்க வேண்டும். ஒவ்வொரு தலைவர்களுடைய ஜாதகத்திலையும் ஒவ்வொரு வித யோகங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த திசாபுத்தியில் இவருக்கு பாதகாதி விதி பாதகாதி விதி அப்படின்னா ஒரு கணக்கு இருக்குது. அது இன்னும் நமக்கு 7-8 மாத காலங்கள் இருக்கிற நம்ம அந்த நேரத்தை சொன்னோம்னா நம்ம ஜோதிடர்கள் பொதுவாக ரீச் ஆகும். இந்த பெரிய ஒரு வீடியோவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நடக்க போகும் உண்மைகள் 90% எல்லா ஜோசியருமே சொல்லலாம். நல்ல திறமையானவர்கள். அதே நேரத்தில் அந்த 10% பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி வச்சு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிருந்து அங்கிட்டு மாறும், அங்கிட்டு இங்கிட்டு மாறும். அரசியலில் எதுவும் நடக்கும் என்பது உண்மை. அந்த அடிப்படையில் நான் கூறுகிறேன், நமக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே தமிழ்நாட்டை நல்ல முறையாக பலப்படுத்தி விட்டாலே போதும். அப்படி ஒரு ஆட்சி நிச்சயமாக அமையும் என்பது உறுதியான கணக்கு. திராவிட இயக்கங்கள் கிட்டத்தட்ட அவங்க தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க. இதில் மாற்றம் வரும் என்று சில ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். அதற்காக நாம் ஒரு வருவார் அவர் வருவார் என்று நான் கூற கடமைப்படவில்லை. அதே நேரத்தில் நாம் செய்ய போகும் காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம். அது கூட்டணி கட்சிகளால் இங்கிட்ட யார் சேர்றா இங்கிட்ட யார் சேர்றா அதை வச்சு தான் ஒரு கணக்கே இருக்குங்கிறது கண்டிப்பாக உண்மை. இதில் தலைவர்கள் ஜாதகத்தை ஐயா அவர்கள் ஸ்டாலின் சாதகம் அவர்கள் ஜாதகத்தை பார்த்தாலும், ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாதகத்தை பார்த்தாலும், இங்கிட்ட விஜய் ஜாதகம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக உள்வாங்கி கருத்து நான் உள்ள மனசில் வச்சுருக்கேன். யார் வெற்றி பெறுவார் என்பதை குறிப்பிடும் வகையில் இப்போது நடக்கவில்லை கிரக நிலைகள். இதை நான் நல்லா அறிந்துதான், நான் சுயமாக அறிந்துதான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு யூடியூப் சேனலை பார்த்து இன்னொரு ஜோசியர் சொன்ன கருத்துக்களை நான் சொல்ல விருப்பமில்லை. அதாவது என்னென்னா, தனக்குன்னு தனி முத்திரை ஜாதகத்தை பதிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய குருநாதர் ஐயா ராமசாமி நாயக்கர் வயது இன்னைக்கு 100 ஆகுது. அவர்கிட்ட நான் ஆலோசனை பண்ணிட்டு தான் இறங்கி சொல்கிறேன். அவருக்கு இன்னும் இருக்க உயிரோட 100 ஆண்டுகள் ஆகுது. அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் இதை சொல்கிறேன். அவர் தம்பி இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னாரு. என்னுடைய கருத்துங்கிறத விட அவர்கிட்ட நான் உள்வாங்கி அந்த கருத்துக்களை வாங்கி நானும் சுயமாக அந்த மாதிரி பண்ணிப்பார், ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. ஆகையால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி நடக்கும் என்பதை 2026 பிறந்தவுடன் அந்த நிலைகள் எவ்வாறு இருக்கின்ற அறிந்து கண்டிப்பாக நான் கூறுவேன். நிச்சயமாக நான் சொல்லும் ஜோதிடம் ஜெயிக்கும். நாளும் நல்லே நடக்கும் என்ற நல்ல கருத்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.